5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படி நீங்கள் ஒவ்வொரு வருடமாக வேலை செய்ய ஈக்குவல் பண்ணி அதுக்குரிய அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை வழங்கியிருக்கிறாங்க. போனஸ் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களுக்கான. அடுத்ததா பணம் அனுப்பி, நாட்டுக்கு பணம் அனுப்பி 1 லட்சம் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நாட்டில் போய் சேர்ந்துருக்கு 95,000. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் பணம் அனுப்பினா எதுவுமே கழியாது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ பணம் அனுப்பின பணத்துலேருந்து 95,000 அனுப்பினா அதில் 1 லட்சம் அனுப்பினா அதில் 95,000 தான் வந்திருக்குது. ஏன் இந்த காரணம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சர்ஃபான் BA vlog. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்தின் தொழிலாளர் சந்தையில் ராஜினாமா, பணி நீக்கம் மற்றும் இழப்பீடு ஆகியவற்றின் சிக்கல்களை கடந்து செல்வது ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். குவைத் நிறுவனம் இழப்பீடு செலுத்தவில்லையா? உங்கள் சட்ட உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். இண்டெமினிட்டி எக்ரிமெண்ட் இது பற்றி ஒரு ஃபுல் தகவலையே போட்டிருக்கிறாங்க அராப் டைம்ஸ்ல. இது சம்பந்தமான தகவலை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வரைக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, நாட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கிறாங்க, சம்பள பணத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பின சம்பள பணத்துல ஆனா அவங்களுக்கு வந்து நாட்டுக்கு போய் சேர்ந்திருக்கிறது எவ்வளவுன்னு பார்த்தா 1 லட்சம் பணம் அனுப்பியிருந்தா 1 லட்சம் பணத்துல அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது வெறும் 95,000 தான். அதாவது இங்க அவங்க கட்டணம் செலுத்துறாங்க, ஒரு 1.25 தினார் கட்டணம் செலுத்துறாங்க. கட்டணமும் செலுத்தி 1 லட்சம் ரூபாய் சரியா, அதாவது இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 105 தினார் சொச்சம் வருது இல்லையா, 103-104 தினார் சொச்சம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால அவங்க வந்து சரியா எவ்வளவு வருதுன்னு பார்த்து அந்த 1 லட்சம் ரூபாயை சரி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பியும் நாட்டுக்கு போன பிறகு அது 95,000 ரூபாயா மாறி இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்னைக்கு நான் போட்ட ஒரு வீடியோவில் கமெண்ட்ல கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க, எங்களுடைய பணம் கழியுது அப்படின்னு. இது சம்பந்தமா வங்கிகள்ல கேட்கும்போது இல்லை, அப்படி கழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஏதாவது லோன் எடுத்திருப்பீங்க, நீங்க ஏதாவது கட்ட வேண்டி இருந்திருக்கும் கட்டணம், அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து லோனும் எடுக்கல, அவங்க இதை பற்றின எந்த ஒரு நாலேஜும் இல்லை. அவங்க வந்து இதை பற்றி எதுவுமே செய்யல. பணம் கூட வேற ஏதாவது லோன் எடுத்தோ அல்லது கிரெடிட் கார்டு, ATM கார்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாது சாதாரண பாமர மக்களுடைய பணம் 5,000 ரூபாய், 2,000 ரூபாய், 1,000 ரூபாய் இந்த மாதிரி கழிவடுது. இதுக்கான காரணம் சில வங்கிகள்ல வந்து ஏதாவது ஒன்று கழிஞ்சிருச்சு அப்படின்னு மழுப்புறாங்க. ஒரு சில வங்கிகள்ல இதை பற்றின பதிலே இல்லை. இப்ப இது வந்து அன்றாடம் காசு எடுக்கிறவங்களுக்கு ஓகே. ஒருவேளை இந்த காசை எடுக்காம டிபாசிட்ல போட்டு வாருங்க, ஏற்கனவே 10% வந்து கழிய போகுது உங்களுக்கு வரக்கூடிய லாப பணத்துல இருந்து. நீங்க வந்து பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருந்தா அதுல வரக்கூடிய ஆதாயத்துல இருந்து 10% எடுத்துருவாங்க. அது போதாதுன்னு நீங்க வந்து பிக்சட் டிபாசிட்டுக்காக, ஏன்னா இப்ப இன்னைக்கு நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுடைய பணத்தை நாட்டுக்கு அக்கௌண்ட்ல போடுறாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்ல அந்த பணம் ரிசீவ் ஆகிருக்குதா, எவ்வளவு இருக்குது, அந்த புக்கை கொண்டு போய் கொஞ்சம் பதிஞ்சிட்டு வாங்க, இல்லாட்டி அந்த பேலன்ஸ் எவ்வளவு கரண்ட் பேலன்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸாவது கேட்டுவாங்க. அப்படின்றது கூட ஆளுங்க யாரும் இல்லை. குடும்பங்கள்ல அந்த அளவுக்கு சில குடும்பங்கள் இருக்குது, உறவினர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழல்லையும் சில சகோதரிகள் என்ன பண்றாங்க, அவங்க சம்பளத்தை எடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எப்படித்தான் போட்டாலும் அவங்களுக்கான அந்த இப்ப நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஆனா எல்லாருக்குமே அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது இல்லையா, அப்ளிகேஷன் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு நான் கமெண்ட்ல பார்த்தேன், அந்த நிறைய சகோதரிகள் வந்து சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆகிடுச்சு, என்னுடைய பணம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பெரிய வீடியோவில் நான் இந்த பெரிய சேனலில் உள்ள வீடியோவில் நான் பார்த்தேன், நிறைய பேர் அந்த மாதிரியான கமெண்ட்களை வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்சேஞ்சில்
எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில்ஸுக்குரிய அந்த டாப்பிக்குரிய கமாண்டுகள் தான் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த டாப்பிக்குரிய கமாண்டுகள் தான் நிறையவே இன்னைக்கு வந்துருந்துச்சு. அந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன சொன்னாங்கன்னா, அது நம்ம டெய்லி நம்மளுடைய நியூஸில் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் நியூஸ் சொல்லும்போது இதை தொடர்ந்துமே உங்களுக்கு சொல்கிற ஒரு விடயம் தான், நீங்கள் பணம் போட்டு முடித்ததும் எக்ஸ்சேஞ்சுகளில் பற்றுச்சீட்டை மறுக்கா சரி பாருங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு ரேட் எவ்வளவு? 975 ரூபாய் இலங்கைக்கு உதாரணத்துக்கு. இல்லைன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோமே 1000 ரூபாய். 1000 ரூபான்னும் போது 1000 ரூபாய் பணத்தை நீங்கள் வந்து 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு கிடைக்குது ஒரு தினாருக்கு. அப்போ நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 100 தினார் அனுப்பினா போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 தினார் பணத்தை 1.25 தினாரோ அல்லது 1 தினாரோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்குரிய கட்டணத்தையும் சேர்த்து 101.25 தினார் பணம் அனுப்புறீங்க. உங்களுக்கு இங்கே எக்ஸ்சேஞ்சில் ரேட் எவ்வளவு சொன்னாங்க? 1000 ரூபா சொன்னாங்க. அப்படி 1000 ரூபா சொல்லும்போது அப்போ எவ்வளவு வருது? அதில் வந்து 1 லட்சம் ரூபா உங்களுக்கு நாட்டுக்கு வில்லணும் 101.25 தினார் போட்டிங்கன்னா. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, அதே எக்ஸ்சேஞ்சுகளில் வந்து பல விட்டுடுறாங்க, ரேட்டை வந்து சரி பார்க்காம கம்மியாக போட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி அந்த மாதிரி ஆகிச்சு. அவங்க வந்து பணம் போட்டிருந்தாங்க, ஒரு என்ன எக்ஸ்சேஞ்சுன்றதை நான் மறந்துட்டேன், ஒரு எக்ஸ்சேஞ்சில் பணம் போட்டிருக்கிறாங்க. எல்லா எக்ஸ்சேஞ்சுகளும் சாதாரணமாக ஆக அடிமட்டமான ரேட் கொடுக்கறது எது? அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப கம்மியான ரேட் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சோட ரேட்டு கூட 965 ரூபா இருந்த டைமில் இவங்களுக்கு ரேட் எவ்வளவு தெரியுமா விழுந்திருக்கு? 950 ரூபா மேனிக்கு. இலங்கைக்கு பணம் அனுப்பியிருக்கிறாங்க, 100 தினார் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த 100 தினார் 950 ரூபா மேனிக்கு தான் கணக்கு பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த 950 ரூபா மேனிக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 100 தினார் அனுப்பினாலும் 95,000 ரூபா காசு போய் சேருது. ஆனால் 950 ரூபாய் இல்லை, சாதாரணமாக 965 ரூபா போயிடுச்சு அல்முல்லாவிலே. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 972 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் போன டைமில். அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சில் சாதாரணமாக ரெகுலரான ரேட்டை நான் வந்து அப்டேட் பண்ணும்போதே பார்த்தேன். அதில் வந்து நான் அவங்க அனுப்பின காசை விட அவங்க அனுப்பியிருக்கிறது 950 ரூபா மேனிக்கு, ஆனால் இங்கே போகுது கிட்டத்தட்ட 72 ரூபா. அதாவது 22 ரூபா கம்மியாக அனுப்பியிருக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சில். அது வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்யக்கூடியவர் என்ன பார்த்துருக்காருன்னா, அந்த ஏதோ ஒரு ரேட் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் அடித்து அனுப்பிட்டாரு. அப்போ அது வந்து அவங்களுடைய கஃபீல் அனுப்பினது. கஃபீல் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டு எனக்கு இந்த பில்லை போட்டாங்க. என்ன ப்ரோ, நாங்கள் வந்து இப்போ நீங்கள் காலையில் சொன்ன ரேட்டை படி பார்த்தாலே சாதாரணமாக ரொம்ப பணம் வந்து ஷார்ட் ஆகுது, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரணமாக 2000-2500 ரூபாய்க்கு மேலே ஷார்ட் ஆகுது, எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நானும் பில்லை எடுத்து அந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 100 தினார் அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 95,000 ரூபா வருது. அப்போ எவ்வளவு இதை பிரித்து பார்த்தோன்னா 950 ரூபா வருது. இது என்னடா அது ரேட் இப்படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா உடனே நான் அந்த எக்ஸ்சேஞ்சுடைய ஜென்ரல் மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடித்து இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க, நான் யூடியூபர் பேசுகிறேன், நான் இதை பப்ளிஷ் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது சம்பாதிக்கிறேன்னு செம்ம கத்தினேன். சரியா, செம்ம கத்தி. அதுக்கு பிறகு நான் அந்த வீடியோ போட்ட பிறகு கொஞ்சம் டைம் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சட்டை தேடி கண்டுபிடிச்சேன். காசு போட்டது சரியா ரெசிப்ட். நான் அல்முல்லாட ரேட்டை கூட அவங்களுக்கு அனுப்பினேன். அதுக்கப்புறமா நான் அந்த சட் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு சரியா. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக எடுத்து நான் அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த மாதிரி செய்வானு சொல்லுங்க. இது யாருக்காவது உங்களோட ஹெட்டுக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் இந்த பிரான்ச்சுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். ஏன்னா நான் உங்களோட ரெகுலராக நான் நியூஸுக்கு அப்டேட் கொடுத்துட்டு வரேன், ஜெனிவினான ரேட் தாரீங்கன்னு. இப்படி செஞ்ச கடைசியில் நான் உடனே என்னோட நியூஸில் போடுற கண்டென்ட் எல்லாத்தையும் தூக்கிடுவேன். அதே மாதிரி நான் நிச்சயமா இதை பார்த்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் வீடியோ தனியா. இது வந்து நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு போட்ட மெசேஜை வந்து நான் இவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினேன். அதுக்கு பிறகு அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதுக்கு பிறகு මට තේරෙන්නේ ලොකුම සතුට මොකක්ද නේද? දැන් ගොඩාක් අය දැන් ඉස්සර මම දන්නේ නැහැ දැන් අපේ බොස් අහවත් කියනවා ඉස්සර මිනිස්සු
அதில் இவங்க சொன்ன கதை உண்மையிலே ஜெனுவினான கதை. ஓகே ඒත් නැල්ල අරද කිසිම මේ හොයන්න බලන්න ඒව නෑ සල්ලි දාපුවම ගත්තාම ගෙදරට කතා කරලා සල්ලි දැම්මා කිව්වා අනිච්ච කතාව විතරයි. ඒකේ රේට් එක හොයන්න එතකොට ரைட் அது இதெல்லாம் தேடி பார்க்கறது இல்ல. இந்த மாதிரி நாலேஜே இல்ல முன்னாடி எல்லாம் ஹவுஸ் மேட்களுக்கு. දැන් හවුස් මේට්ලා හැම අප්ඩේට්ලු හරිද? ஹவுஸ் மேட்லாம் அப்டேட் අප්ඩේට් ஆகிருக்காங்க. තමයි අපි මේ YouTube එකේ කෙනෙක් ඉන්නවා. එයා හැමදාම උදේට නිවුස් දානවා. ඉතින් අපි යාගෙන් අප්ඩේට් වෙනවා. අපි මං කිව්වා අපි හැමම මේ කියලා දෙනවා. මං කියනවා මම මෙහෙ නීති ඔක්කොම දන්නවා. මේ ඔක්කොම කියන්නේ මං කිව්වා අපි දන්නවා. මොකද එයා අපිට කියනවා මේ රටේ වෙන நாட்டோட எல்லா சட்டதிட்டங்கள் எங்களுடைய தொழிலாளர்களுக்கான நியாயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். මම ඔය පත්තරේ බලන්නේ 10 වෙනකොට ඊට කලින් අපි යාගේ නිවුස් බලනවා. එනසෙ අමාරුනේ. මම ඊට පස්සේ කියනවා මේ ඒ කියන්නේ අර ලංකාවට හිටියේ නෑනේ ඔය වගේ කෙනෙක්. ඉන්නවා ලංකාවේ මිනිස්සු ඉන්නවා. ඉතින් අර ඒකේ කුණු හරප දේවල් කරන අනුන් කර කුණු හොදන මිනිස්සු නම් ඉන්න ඒක. அதுக்கு மேலே நிறைய பெருமையாக பேசுகிறாங்க. அவ்வளோ பெருமை தேவையில்லை நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய கஃபீல் வந்து சொல்கிறாராம், இந்த அளவுக்கு இங்கே நாங்கள் சின்ன பருவத்துலேருந்து எங்கள் இலங்கை ஹத்தாமல் நிறைய பேர் ஹவுஸ்மேட்டுகள் வந்து பணிப்பெண்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் வீட்டில். சின்ன வயசுலேருந்து நாங்கள் வேலை செய்யும் இருக்கும்போதே எங்கள் வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, இந்த அளவுக்கு அப்டேட் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே நீங்கள் நாலேஜாக நல்லா டக்குன்னு இதை பற்றி பேசுகிறீங்க, கதைக்கிறீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்களாம், இல்லை எங்களுக்கு யூடியூப்பில் ஒரு சகோதரர் வந்து நியூஸ் போடுறாரு, தொடர்ந்து அவர் எங்களுக்கான அந்த எல்லா அப்டேட்டுகளையும் தாராரு, அதால் நாங்கள் இதில் நாலேஜாக இருக்கிறோம், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க காலையில் ரேட்டை பார்க்குறாங்க. நான் எதுக்காக உங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எத்தனை ரேட்டு போடுறீங்க, எத்தனை இது போடுறீங்க. ஆனால் நான் போடுறதுக்கான காரணம் இதுதான். இதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்சோட ரேட்டாவது உங்களுக்கு தெரியும். இந்த இதில் அப்போ இவ்வளவு தான் ரேட்டு போகுது. இத்தனை எக்ஸ்சேஞ்ச் இல்லை, சும்மா பெஸ்ட்டான ஏவரேஜ்லேருந்து பெஸ்ட்டான ரேட் என்னன்றதை அப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு குறைஞ்சத்துலேருந்து கூடினது இவ்வளவு தான். அப்போ ஏன் இங்கே ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்குது, இல்லாட்டி ஏன் ரேட் எல்லாத்தையும் விட இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ரேட் அதிகமாக இருந்தால் உடனே நீங்கள் கமெண்டில் சரி சொல்லிட்டீங்கன்னா அப்போ அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்றதை பற்றியும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா, இல்லை மெசேஜ் போடும்போது நம்ம ஏன் இந்த எக்ஸ்சேஞ்சில் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்றத பற்றி விசாரிக்கலாம். சில டைமில் மிஸ்டேக்காக இருக்கும், அப்டேட் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி நானும் எவரேஜில் இருந்து அதிகம் வரைக்கும் நான் அந்த ரேட்டை உங்களுக்கு காலையில் மென்ஷன் பண்ணுறது. இந்த சகோதரி தான் சொன்னாங்க, ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஏன்னா திருப்பி என்ன ஆயிருக்கு தெரியுமா, திருப்பி அவங்க போன பிறகு கஃபீல் வந்து හයි බ්‍රෝ මම දැන් බොසාට කතා කරලා කිව්වා මෙහෙම මේ බලුවා කතා කරන ට්‍රස් වලට මේ මෙහෙම කතා කරලා එයාලා මෙහෙම මිස්ටේක් එකක් වෙලා තියෙනවා කියලා කිව්වා. මම ඊට එයා දැන් දවස් 3ක් විතරනේ. ඊට පස්සේ ආවට පස්සේ මේ முக்கியமான மெசேஜ் வந்து ப்ளே ஆகுது. මොකද මම කියන්නේ ඔර මේ මගේ සල්ලි ප්‍රශ්නේ මේ ඔයාලා ගොඩාක් ස්තුතියි. අපේ ரொம்ப බොසාට நன்றி. ඊයේ තමයි ආවේ. நேற்று தான் முதலாளி வந்தார், சாப்பிட போயிட்டு வந்திருக்காரு. මං අර මතක් කරාද මතක් කරවසේ நான் ஞாபகப்படுத்தினேன், பேங்க்கு போயிருக்காரு. මට කිව්වා මේ එයා කිව්වා එයාට ෂුවර් නැහැ කියලා. එයා මේ කතා කරන්න බයයි වගේ. அவர் கொஞ்சம் அந்த பயந்த தன்மைன்னா கொஞ்சம் அந்த அவர் நர்வஸான ஒருத்தர். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது திருப்பி போய் கேட்குறது. ඔයා හින්දා කතා කරපු ඉඳලා කොහමද යාට ඒක මතක තියෙන්න තියෙන මිනිස්සුන්ට සල්ලි දීලා තිබ්බ ඩිනාර් 4ක් දීලා ඉවරලා තියෙනවා. 4 දිනාர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க உடனே. thank you bro. ඇත්තටම ගොඩක් ස්තුතියි මේ වගේ උදව් කරනවාට. අපිට මෙහෙම හයියක් කරනවා මම වෙන අය ගැන මන් දන්නේ නැහැ. ඔයාට ස්තුතියි. ඔයා හින්දා තමයි මේක ලැබුණේ මට. ඒකට அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த ரொம்ப சத்தமாக தானே ரொம்ப கத்துன்னு கத்திட்டு தானே வச்சேன். அப்போ அதை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அந்த பிரான்ச்சில் வந்து அதை டார்கெட் பண்ணி இன்னார் வந்தால் இந்த ரேட்டில் இந்த மாதிரி போயிருக்குது, யார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வந்துச்சு, உடனே எவ்வளோ கணக்குன்னு பார்த்து அந்த காசை ரிட்டர்ன் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஹெட் பிரான்ச்லேருந்து அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவேர்னஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதனால அவங்க கஃபிலே சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன திருப்பி போக சொல்ற, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சரி நான் போய் அங்கே கால் பண்ணி கொடுக்குறேன், நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு நர்வஸா. போயிட்டு அந்த பில்லை கொடுத்து இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் ஒன்று அப்படின்னு பில்லை கொடுத்த கணமே ஒரு கதையும் கதைக்கலையாம். அடுத்த செகண்ட் அந்த 4 தினார் சோரின்னு சொல்லி 4 தினாரையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சில டைம்ல பாருங்க 4 தினார் மிஸ்டேக் ஆகி இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? சில நேரங்கள்ல இங்க ஷார்ட்டேஜ் ஆகும். நீங்க நினைப்பீங்க என்னடா நாட்டுக்கு போன காசு கம்மியாகி இருக்குது அப்படின்னு. நீங்க பில்லை யோசிக்க மாட்டீங்க, நீங்க ரேட் அமௌண்ட் இவ்வளவுதான் போகும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இங்க ஏதாவது மால் ஃபங்க்ஷனோ இல்ல ஏதாவது இவங்க மிஸ்டேக் விட்டாலோ கடைசியில் நாட்டுக்கு போற காசு அங்க குறைய போகும். புரியுதா? அதனால காசு விஷயத்துல தயவு செய்து ரொம்ப கவனம். நான் தொடர்ந்துமே காலையில கத்திக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு? இதை செக் பண்ணுங்க, உங்களுடைய ஃபத்துராவை செக் பண்ணுங்க, நீங்கள் காசு போட்டு முடிச்சதும் உங்களுடைய பில்லை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்காக நான் டெய்லியும் சொல்றது? காரணம் இருக்கு, அதுதான் காரணம். சரி, இப்போ வாங்க வேகமா பார்த்துடலாம். குவைத் நிறுவனம் இழப்பீடு செலுத்தவில்லையா? உங்கள் சட்ட உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். குவைத்தில் தொழிலாளர்கள் சந்தையில் ராஜினாமா, பணி நீக்கம் மற்றும் இழப்பீடு ஆகியவற்றின் சிக்கல்களை கடந்து செல்வது ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவருக்குமான மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையை தானாக முன்வந்து விட்டு சென்றாலும் சரி அல்லது பணி நீக்கத்தை எதிர்கொண்டாலும் சரி, இழப்பீடை நிர்வகிக்கும் சட்ட கட்டமைப்பை புரிந்து கொள்வது உங்கள் நிதி உரிமைகளை பெறுவது மிக முக்கியமானது. நான் இந்த ஆர்டிக்கலை வாசிக்கிறேன், நீங்க ஃபுல்லாவே கேளுங்க. உங்களுக்கான, அதாவது இதுல முக்கியமா இண்டெமினிட்டி, இந்த கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார், ஷூன் விசாவில் வேலை செய்றீங்க இல்லையா, உங்களுக்கான ஆர்டிக்கல் இது. உங்களுக்கும் சேர்த்து இது உங்களுக்கு தான் முக்கியமானது. காதிம் விசா எப்படியுமே இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா. ஷூன் விசாவில் இருக்கிறவங்களுக்கும் இது முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய ஆர்டிக்கல் எங்களுக்கு வந்தது 2014 ஆண்டுல. ஆனா உங்களுக்கு இந்த 2010 ஆண்டுல இந்த ஆர்டிக்கல் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதுல வந்து பெறுவதற்கு மிக முக்கியமானது தொழிலாளர்கள், குவைத்தின் தொழிலாளர்கள் சட்டம் இழப்பீட்டை கணக்கிடுவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை வகுக்கிறது. ஆனால் விதிகள் உங்கள் புறப்பாட்டின் தன்மையை பொறுத்து வேறுபடுகின்றன. ராஜினாமா, தன்னார்வ வெளியேற்றம் அல்லது முதலாளியால் பணி நீக்கம், உயர்நிலை ஃபேஷன். இந்த சட்ட மருத்துவ ஆலோசனை பல்வேறு சூழ்நிலைகள், இழப்பீடு கோரும் செயல்முறை மற்றும் முதலாளி தாமதங்கள் அல்லது தகராறுகள் ஏற்பட்டாலும் கூட உங்கள் உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நீங்கள் இந்த செயல்முறையை வழி நடத்தினால் தானாக முன்வந்து வெளியேறினாலும் சரி அல்லது விருப்பமின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் சரி, இந்த வழிகாட்டி உங்கள் விருப்பங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகளை புரிந்து கொள்ள உதவும். ராஜினாமா மீதான இழப்பீட்டுக்கான பொதுவான விதிகள். பிரிவு 53, 3 வருடங்களுக்கு குறைவான சேவை, 3 முதல் 5 வருடங்கள் சேவை, 5 முதல் 10 ஆண்டுகள் சேவை, 10 ஆண்டுகளுக்கு மேலான சேவை. இழப்பீடு கணக்கின் எடுத்துக்காட்டுகள் காட்சி. உதாரணம்: பணியாளர் வகை, மாதாந்திர ஊதியம், அடிப்படை சம்பளம் கேடி 500 தினார் எனில் 500 தினார்கள் எனில், சேவை ஆண்டுகள் 6 ஆண்டுகள். விலகுவதற்கான காரணம் ராஜினாமா, தன்னார்வம். அதாவது வேலண்ட்ரியா நானே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன், எனக்கு வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு கம்பெனியில் போயிட்டு நம்மளுடைய ரிசைனேஷனை கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் 5 ஆண்டுகள் வருடத்திற்கு 15 நாட்கள் சம்பளம். அதாவது நான் நினைக்கிறேன் எப்படின்னா 2 வருஷத்துக்கு 1 மாசம்,
அதாவது ஒரு வருஷத்துக்கு காதிம் வீசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மாதம். ஆனால் ஜூனில் வந்து 5 வருடத்துக்கு உள்ள ஒரு வருஷத்துக்கு 15 நாள் தான் சம்பளம். ஓகேயா, போனஸ் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு 15 நாள் சம்பளம் தான். இதை வந்து ஈக்குவல் பண்ணி காட்டுக்கிறாங்க. 5 ஆண்டுகள் வருடத்திற்கு 15 நாட்கள் சம்பளம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு கூடுதல் வருடத்துக்கும், அதாவது 5 வருடத்துக்கு உள்ள உங்களுக்கு 15 நாள் சம்பளம், 5 வருடத்துக்கு அப்புறமா 6 வருடம் 7 வருடம் 8 வருடம் 10 வருடம் அப்படின்னு போனால் ஒவ்வொரு வருடத்துக்கும் 1 மாத சம்பளம். இந்த விஷயத்தில் 5க்கு பிறகு 1 வருடம் என்று சேர்க்க வேண்டும். 5 வருஷத்துக்குள்ள அப்படி. தினசரி சம்பளம் பெறுவதில் சாதாரண 500 தினார்கள் ஈக்குவல் 26%. சாதாரண ஒரு மாதத்தில் 26 வேலை நாட்கள், 15 நாட்கள் சம்பளம். அதாவது 15 நாட்கள் சம்பளம் 500 தினாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாதாந்திர சம்பளம், அதே மாதிரி கொடுப்பனவு எல்லாம் சேர்த்து. உதாரணத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு 288.45 தினார் தர 5 பாதி சம்பளம். 500 தினார்ல பாதி சம்பளம், அதோட சேர்த்து உங்களுடைய அந்த கொடுப்பனங்களும் சேர்ந்து வருது. அதோட சேர்த்து வரும்போது 5 ஆண்டுகளுக்குள்ள ஒருத்தர் 500 தினார் சம்பளத்துக்கு வேலை பார்த்து இருந்தாருன்னா 5 ஆண்டுகளுக்கும் 1442.25. அதாவது உதாரணத்துக்கு 1542 தினார் உங்களுக்கு இண்டெமினிட்டி போனஸ் வந்து கிடைக்கும். இது நீங்களா ரிசைன் பண்ணினாலும் சரி, கஃபீல் உங்களை இல்லை நான் வேலை விட்டு தூக்க போறேன் உனக்கு இதோட போதும் நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்ப பார்த்தாலும் சரி. அடுத்ததா 6வது வருடத்திற்கான 1 மாத சம்பளத்தை கணக்கிடுங்கள். அப்படி பார்த்தா 500 தினார், அதாவது 500 தினார் ஒரு மாதத்துக்கு. அடுத்த பக்கம் பார்க்கலாம். இப்ப சாதாரண 10 வருடம் வேலை பார்த்துருக்கிறீங்க. உங்களுடைய 5 வருட காலகட்டத்துக்குள்ள 15 நாள் மணிக்கு சம்பளம் அது முடிஞ்சிருச்சு. சரியா? நீங்க அந்த 5 வருடத்தை இதோட சேர்க்காதீங்க. 10 வருடம் வேலை செஞ்சிருக்கிறீங்க. 10 வருடத்தில் உங்களுடைய 5 வருஷத்தை 15 நாள் மேனிக்கு ஈக்குவல் பண்ணி அந்த கணக்கு நாம் எவ்வளவு பார்த்தோம்? 1442 தினார். சரி, ஓகே. அந்த 1442 தினார் வந்து அந்த 5 வருடத்துக்குரிய காசு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க அந்த 6வது வருடத்துல இருந்து 10 இடையில சின்ன ஒரு டியூட்டி வந்துடுச்சு, அதால முடிச்சுட்டு இப்ப திருப்பி ரீஸ்டார்ட் பண்றோம். இப்போ அதாவது நீங்க 5 வருடத்துக்குள்ள அந்த சம்பளம் ஓகே 15 நாள் சம்பளம். அப்ப 6வது வருடத்துல இருந்து 6வது 7வது 8வது 9வது 10வது அப்படி பார்க்கும்போது இந்த மீதி 5 வருஷம், இப்போ நீங்கள் 500 தினார் உதாரணத்துக்கு சம்பளம் எடுக்கிறீங்க, மீதி 5 வருஷத்துக்கும் உங்களுக்கு 500 தினார் மேனிக்கு சம்பளம் கிடைக்கணும். அதாவது நீங்கள் மீதி 10 வருஷத்தில் 5 வருஷம் 15 நாள் சம்பளம் வாங்குறீங்க, மீதி 5 வருஷம் முழு மாத சம்பளமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் மேனிக்கு 2500 தினார் உங்களுக்கான இண்டெமினிட்டி போனஸ் வந்து கிடைக்கும். இது வந்து 600 தினார் மேனிக்குன்னு சும்மா இதில் போட்டு காட்டியிருக்கிறாங்க. அதோடைய மொத்த சம்பள டீட்டெயில்ஸை வந்து இதில் போட்டுக்கிறாங்க. அதாவது இது நல்லா பார்த்துக்கோங்க. குவைத் தொழிலாளர் சட்டத்தின் பிரிவு எண் 41 சட்ட எண் 6 கீழ் 2010 ஆண்டின்படி ஒரு முதலாளி ஒரு பணியாளரை அறிவிப்பு அல்லது இழப்பீடு இல்லாமல் பணி நீக்கம் செய்யலாம். கடுமையான தவறான நடத்தை இதில் அடங்கும் அப்படின்னு இதில் அவேர்னஸ் பண்ணியும் காட்டியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து ரெண்டுக்கும் பொது, ஆனால் இதில் அது இல்லாமையும் முதலாளியால் அனுப்பவும் முடியும். அது என்னன்னு பார்த்துக்கலாம். கடுமையான தவறான நடத்தை இதில் அடங்கும். முதலாளியையோ அல்லது மேலதிகாரியையோ தாக்குதல், வேலையின் போது குற்றம் செய்தல், திருட்டு, மோசடி, போதைப் பொருள் பாவனை, அதே போல முறையான எச்சரிக்கைகளுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பணி விதிகளை மீறுதல். உங்களுக்கு நிறைய தடவை அவேர்னஸ் பண்ணியும் செய்யாதீங்கன்னு சொல்லியும் நீங்க அந்த தவறை செய்யறது. பெரிய அலட்சியத்தால் நிறுவனத்திற்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டது. அதாவது நீங்க ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க, வண்டியை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி மொத்தமாக சரக்கெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டீங்க, வண்டி ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா கம்பெனியில் ஏதாவது ஸ்டாக் வந்து ஏதாவது ஒன்று சரிச்சு விட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் வேணும்னே பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இல்லாமல், அதாவது விபத்தா இல்லாமல். ரகசிய தகவல்களை வெளிப்படுத்துதல்,
2 பேருக்குமே இது பொருந்தும். காதிமுக்கும் பொருந்தும், ஷூனுக்கும் பொருந்தும். கம்பெனி பற்றி எந்த ஒரு ரகசியம் வெளியில் சொல்லவும் கூடாது. காதிம் விசாவில் வீட்டில் உள்ள எந்த ரகசியத்தையும் நீங்கள் அயல் வீட்டாரோடைய இல்லை அவங்களுடைய குடும்ப வீட்டிலேயே போய் யாரோடையும் பேசவும் கூடாது. ஆவணங்களை பொய்யாக்குதல். அதாவது நீங்கள் வந்து ஒரு மேனேஜராக அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்க. ஜென்ரல் மேனேஜராலாம் இருந்து 500-1000 தினார் வரைக்கும் சம்பளம் எடுத்துருக்கீங்க. கடைசியில் உங்களுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்தா நீங்கள் மாஸ்டர் டிகிரியும் இல்லை, ஒரு மனங்கட்டியும் இல்லை, நீங்கள் பொய்யான டிகிரி சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு பிறகு தான் இது தெரிய வந்திருக்குது அப்படின்னா இன்டெமினிட்டியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. போலீஸில் பிடிச்சி கொடுக்கவா இல்லை நாட்டுக்கு போறியான்னு தான் கேட்பாங்க. அதாவது இழப்பீடு கோருவதற்கான படிப்படியான கோரிக்கை அப்படின்னு அடுத்த கட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆர்டிக்கல் அராப் டைம்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுடைய மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்கள், தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகுது. ஃபுல்லாகவே தமிழ் மொழியில் தான் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே தமிழ் மொழியில் தான் இது இருக்குது. வேண்டிய மொழிக்கு நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ள முடியும். இதோடைய ஃபுல் ஆர்டிக்கலை வந்து நான் இன்னும் அதிகமாக பேச போனால் நான் நினைக்கிறேன் இதில் ஃபுல்லாக வாசித்து முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது போகுங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதால் நான் உங்களுக்கு முக்கியமான டாபிக் என்னன்றது சொல்லிட்டேன். எடுக்கவும் முடியும், எடுக்காமல் இதை உங்களால் உங்களோட முதலாளி உங்களுக்கு தராமல் விடவும் இதை முடியும். ரெண்டுக்குமே ஒரே இதுதான். என்னென்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கம்பெனி ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. நேர்மையாக நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கேஸ் போட்டு ஒரு லோயரை பிடிச்சி கேஸ் போட்டும் எடுக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா லோயர் ஒருத்தரை பிடிச்சி கேஸ் போட்டு இந்த காசை எடுக்கலாம். இப்போ சாதாரணமாக பாருங்கள், நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் 500 தினார் 1000 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே போல் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 300 தினார் சம்பளம் எடுக்கிறீங்கன்னா கூட 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கூட்டி பாருங்கள். 5 வருஷத்துக்கு மட்டும்தான் 150 தினார் மேனிக்கு. 5 வருஷத்துலேருந்து மீதி இருந்த அத்தனை வருஷத்துக்கும் 300 தினார் மேனிக்கு எடுக்கணும். 300 தினார் மேனிக்கு உங்களுக்கு கிடைக்கும். 200னா 200 தினார் மேனிக்கு. அப்போ உங்களோட சம்பளம் வந்து எந்த அளவுக்கு அதிகரிக்குதுன்னு பாருங்கள். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 தகவலும் மிக முக்கியமான டாபிக் அப்படின்றதால கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த தகவல் நிறைய பேருக்கு பிரயோஜனப்படும் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாகிடுச்சு, 1/2 மணி நேரமாக போகுது வீடியோ. ஓகே, அப்புறம் கத்துவீங்க, நிறைய பேர் கமெண்டில் திட்டுவீங்க. அதனால் நான் இப்போவே முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலதிக தகவல் நீங்கள் அராப் டைம்ஸ் அப்படின்னு சும்மா கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் மொத்தமாகவே வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வந்து சாதாரணமாக இது பாருங்கள். இதில் வந்து கூகுளில் போயிட்டு கூகுள் ஓன் பண்ணிட்டு சர்ச் பாரில் ஜஸ்ட் அராப் டைம்ஸ் அவ்வளோதான் நான் டைப் பண்ணியிருக்கிறது. அராப் டைம்ஸ் சரியா? ஜஸ்ட் அராப் டைம்ஸ் சர்ச் பண்ணினா முன்னாடியே வரும், ஃபர்ஸ்ட்டுக்கே வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வருது பாருங்கள், அராப் டைம்ஸ். இதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகினதுக்கு அப்புறமா இந்த பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கே அதுதான் வரும், இன்டர்மினிட்டி. இதை இப்படி டச் பண்ணிங்கன்னா உள்ள பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சா? அதில் வந்து கீழே அடியில் பாருங்கள், இதில் 3 டாட் இருக்கும். அந்த கூகுளில் 3 டாட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டுன்னு கேட்கும். ஓப்பன் ட்ரான்ஸ்லேட் சிஸ்டம். அதை எப்படி டச் பண்ணிங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு லாங்குவேஜஸ் காட்டும். இதில் நம்மளுடைய லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ண நம்மளுடைய மொழியில் நம்மளுடைய என்ன மொழி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் நீங்களும் பிரயோஜனமாகுங்க. நிறைய பணம், ₹1 நிறைய பணத்தை நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கம்பெனிகளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.